தகிடதத்தகிடதத்தகிடதித்தோ தத்த. பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு ஓடிச்சிட்டாலே. இவங்க எல்லாரும் நம்மளை இப்படி மறைக்கிறாங்களே. அது அது வந்து ஐயோ, அவ எதுவும் வளர்றான். அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. என்னடி சொன்ன? நீ பண்ணலையா? உன் வயிற்றுல பிறந்து வதன பவித்ரம் அவளே இதை சொல்றானோ? சி, நான் என்னென்னமோ நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி. இவ்வளவு விஷத்தன்மை வாய்ந்தவனீன்னு. சே, உன்னையும் ஒரு நல்ல ஜென்மோன்னு என் வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. பாவம் அந்த புண்ணியவதி. உன் மேல பாவப்பட்டு உன்னை என் வீட்டுக்குள்ள சேர்த்தா தெரியுமா? அதுக்கு நீ காட்டின நன்றி அடி நாய. இல்ல இல்ல, அவ ஏதோ என் மேல உள்ள கோவத்துல அப்படி சொல்றான். நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. அக்கா உடம்பு சரியில்லாம தான். ஏய், வாய மூடிடி. இதுக்கு மேலே நீ கட்டுற கதையா நான் நம்ப வேணாம். அவ்வளவு முட்டாளாவா தெரியுது என்ன பார்த்தோம். எனக்கு அன்னைக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனா நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு உண்மையில அவ்வளவு நம்பிக்கை வச்சேன்டி. சி, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா நீனு. உன்னை இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது. உன்னை என் கையாலே பொண்ணுடணும்டி. சொன்ன கேளுங்கப்பா, வேணாப்பா. நீ அமைதியாரியவனா? இவ்வளவு விஷயமும் உனக்கு தெரிஞ்சு நீ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏமா, ஏன் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இதெல்லாம் நீ அப்பவே சொல்லியிருந்த இந்த நாயை அன்னைக்கு கொண்டு புதைச்சிருப்பேன்ல. அக்காவால சொல்ல முடியாதுப்பா. அக்கா உங்ககிட்ட பேச வந்தாலே அம்மா அக்காவை என்ன சித்திரவதைப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. அப்பா மன்னிச்சிடுங்கப்பா. நானும் அம்மா கூட சேர்ந்து அக்காவை நிறைய சித்திரவதைப்படுத்திருக்கேன்ப்பா. ஏமா, ஏமா அப்பா கிட்ட எந்த விஷயமும் சொல்லாம இருந்த? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும். அப்படி என்ன இவன் உன்னை சித்திரவதைப்படுத்திருப்பான்? அவ்வளவு அன்னைக்கு கொண்டுட்டு இருப்பேன்ல, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா? இல்லப்பா, எனக்கு இருக்கிறது நீங்க மட்டும்தான்ப்பா. உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லி நீங்க இவங்களை கொன்னுட்டு நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் இப்ப இவங்க சொன்ன மாதிரி அனாதையா இருப்பேன்லப்பா. இப்ப நான் இது சொல்லாம இருக்க போய் தானேப்பா நீங்க என் கூடவே இருக்கீங்க. நான் இது சொல்லியிருந்தேன்னா என்னைக்கும் அனாதையா இருப்பேன்லப்பா. ஏமனம்மா, அப்பாவும் மன்னிச்சிருமா. இந்தப்பா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த விஷ பாம்பு வீட்டுக்குள்ள விட்டு என் பொண்டாட்டி புள்ள பொண்ணுன்னு அத்தனை பேரையும் இழக்கிறதுக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டி புள்ளையை இழந்தேன். என் பொண்ணையும் இழந்திருப்பேன்ல. இந்த விஷ பாம்பு உள்ள விட்டு நான் பொண்ணையே இழந்திருப்பேன்ல. உன்னோட பொறுமையினால நீ என் கூட இருக்கமா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. நீங்களும் ஒரு தப்பும் பண்ணலப்பா. நம்ம குடும்பத்துக்குள்ள இவங்க வரும்போதே பெரிய திட்டத்தோட தான்ப்பா வந்திருக்காங்க. இது உங்களுக்கும் அம்மாவுக்கும் தெரியலப்பா. அதுக்கு நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? அவளை எங்ககிட்ட விட்டுங்க, நாங்களே கொண்டுட்டோம். என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கான்? ஐயோ, நாங்களும் ராட்சசியான பொம்பளைங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இவ ராட்சசிக்க ராட்சசியா இருப்பா போல இருக்கே. உண்மையிலேயே இவ விஷ பாம்பு தானே. அவளை எங்ககிட்ட விட்டுங்க, நாங்க என்ன பண்ணணுமோ பண்றோம். ஆமாண்ணே, கௌரி சொல்றதா சரி. அவளை எங்ககிட்ட விட்டுங்க. அவ காலத்தை கரகரன்னு அறுத்து ஆஞ்சி எடுத்துறோம் நாங்க. சி, பொம்பளை ஜென்மம் அடி. நீ எல்லாம் ஒரு தாய்ங்கிறவன் எப்படிப்பட்டவ தெரியுமா? அந்த தாய்ங்கிற பேருக்கு கலங்கமா வந்து நிக்கிற உன்னால சும்மா விடக்கூடாது. நீங்களே ஏன் கவலைப்படுறீங்க? நம்மள மீறி இந்த பொம்பளை மண்டபத்துல இருந்து வெளியில போயிடும். அப்படி இவ வெளியில போறானோ, அவ போனம் தான் வெளியில போகும். ஷியாம் சொன்ன மாதிரி இவளோட போனம் தான் வெளியில போகும். நம்மளாம் இருக்கோம்ல, இவளை அப்படியே விட்டுருவோமா என்ன? சரியா சொன்னீங்கப்பா. இந்த பொம்பளைய விடவே கூடாது. யமுனா, ஏமா இத்தனை நாள் எங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்? யமுனா, உன்னை சுத்தி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருந்தேனா அவங்களே இவள என்ன வேணா பண்ணிருப்பாங்கல்ல. எனக்கு ஆத்திரமா வருது. இந்த பொம்பளைய யார வேணாம், நான் ஒருத்தி போதும். இவள அடிச்சு கொன்னுடுவேன் பாத்துக்க. ஸ்ருதி, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்களுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். யமுனா இந்த விஷயத்தை எங்ககிட்ட எப்பயே சொல்லிட்டோம். அப்பவே நான் என் மலரின் நிவின்னு அப்பவே கொந்தளிச்சோம். இந்த பொம்பளைய அன்னைக்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா இந்த நிக்கிறா பாரு தியாகி யமுனா, இவளாலதான் நாங்களாம் அமைதியா இருந்தோம். எங்க கையெல்லாம் கட்டி போட்டவளே இவதான். இன்னைக்கு இந்த விஷயம் வெளியில வந்துருச்சுல, அதுவும் இத்தனை பேர் மத்தியில வெளியில வந்திருக்கலாம். இந்த பொம்பளை உயிரோட இருக்க கூடாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் கூட குடும்ப விஷயம் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பார்த்தா இவ பொம்பளையா இவன் என்னன்னு கேவலமான வேலை பார்த்திருக்கா இவன். ஏண்டி,
நீ எல்லாம் பொம்பளை தானடி இல்ல மனுஷ ஜென்மமா? நானும் பார்த்தேன் கேட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தையெல்லாம் ஊர்ல உலகத்துல பார்த்ததும் கிடையாதுடி. எவ்வளவு ஒரு கொடுமைக்காரியா இருந்திருக்க. பாவம் அந்த சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு கொடுமைப்படுத்தினது பத்தாதுன்னு அவங்க அம்மாவையும் குழந்தையும் நீ எல்லாம் அண்ணே உண்மையாவே கௌரியும் அவங்களாம் சொன்னது உண்மைதானே? நீங்க விட்டுருங்க. அந்த பொம்பளைய எங்க கிட்ட விடுங்க. நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம். சரியா சொன்னீங்கம்மா. ஆமாப்பா, ஆம்பளைங்க நீங்கெல்லாம் கை வச்சா பிரச்சனை பெருசாகும். பொம்பளைங்க கிட்ட விட்டுருங்கப்பா. இவ்வளவு நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம்ப்பா. ஐயோ வெண்ணிலா, மலர் கொஞ்சம் அமைதியா இருங்களேண்டி. ஸ்ருதி நீயுமா அமைதியா இரு ஸ்ருதி. அசோக்கண்ணா வேணாண்ணா, இவங்களுக்கு ஒண்ணுங்கிற பாவம் நமக்கு எதுக்குண்ணா? அவங்க பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டாங்கண்ணா. இனிமே இவங்களை கொண்டுட்டா மட்டும் நடந்ததெல்லாம் மாறிடுமா என்ன? எதுவும் இல்லைல்லண்ணா. நீ தியாகியா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு தியாகியா இருக்க கூடாதுடி. ஏண்டி இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எவ்வளவு கொதிச்சோம். அப்பவே இந்த பொம்பளைய நாங்க அடிச்சு கொண்டு இருப்போம். ஆனா எங்களெல்லாம் அடக்கி வச்சுட்டேன். இப்ப நீ யாரையும் அடக்க முடியாது. அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அமைதியா வேடிக்கை பாரு. அப்பா என்ன பண்ணணுமோ பண்ணுவாரு. இல்லையா எங்க கிட்ட விட்டு இவளை என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிக்கிறோம். எப்படி அம்மனா? எனக்கும் அவ்வளவு சீக்கிரம் கோவம் வராது. ஆனா இன்னைக்கு இந்த பொம்பளை பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டேன். எனக்கே கொதிக்குது. நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருந்திருக்க? இது நீ அன்னைக்கே அப்பா கிட்டயும் இல்ல சக்தி தான் உன் கூட இருந்தாருல்ல, அன்னைக்கே சக்தி கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இதுக்கு அன்னைக்கு இவர் ஒரு முடிவு கட்டியிருப்பாருல்ல, இல்லையா? ஷாமண்ணா கிட்ட பேசும்போதாவது இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கலாம்ல. இந்த பொம்பளைய அன்னைக்கு முடிச்சு விட்டுருப்பாங்க. பொறுமையா இருக்கலாம்னா, ஆனா இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கக்கூடாது யமுனா. யமுனா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட எவ்வளவு கேட்டேன். எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லணும்? ஏன் சொல்லல? அண்ணா இதை பத்தி நீங்க யமுனா கிட்ட கேட்டீங்களா? எங்க கிட்ட கேட்டிருக்கலாம்லண்ணா. எங்களுக்கு இந்த விஷயம் எப்பயோ தெரியும்ண்ணா. யமுனாவால தான் நாங்க யாரும் வாயை திறக்காம இருந்தோமே. ஏய் உங்களால ஏதாவது சொல்ல போறேன்டா. அன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசிக்க வேண்டியதானே? சரி யமுனா சொன்னோம், நீங்க எல்லாம் அமைதியை விட்டுருவீங்களா? அவங்க அப்பா கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ நிறுத்துங்க சக்தி அண்ணா. இது நான் இப்ப சொல்றதுனால என்ன ஆக போகுது? நீங்க எல்லாரும் கோவப்பட்டு இந்த பொம்பளை ஏதாவது பண்ணிடுவீங்க. அதனால பாதிப்பு உங்களுக்கு இல்லைண்ணா. வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி இவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட மாட்டோம். நடந்ததெல்லாம் நடக்கலன்னு ஆயிடுமா என்ன? எதுவும் மாற போறது இல்லைல்ல, விடுங்க. அதனாலதான் நான் யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வெளியில தெரியக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சத்தியம் வாங்கிட்டேன். விடுங்கண்ணா. இப்போ பவி மூலியமா இந்த விஷயம் தெரியணும்னு வந்திருக்கு. நம்ம இவங்களை எதுவும் பண்ண வேணாம். நம்மளாம் பேசின பேச்சுக்கே இவங்க நாக்க பிடிங்கிட்டு அவங்களே செத்துறணும். அதையும் மீறி சாவாம உயிரோட இருக்காங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை தான். நம்ம யாரும் எதுவும் பண்ண வேணாம், விட்டுருங்க. அப்பா நீங்களே எதுவும் பண்ணாதீங்கப்பா. எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா இருக்கீங்க. நீங்க எப்பவும் எனக்கு வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. என்ன பேசுற யமுனா? இப்போ எங்களை அமைதியாருன்னு எங்க கையை கட்டி போடுறியா? இனிமே நீ பேசாத. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ அமைதியா போர்மா பையன் இல்ல, நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். ஆமா யமுனா, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ அமைதியா இரு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். யமுனா நீ ஓரமா போ. அவங்களை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஷாம் என்ன ஷாம், எல்லாரையும் நான் கட்டுப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இங்க பாருங்க ஷாம், அப்பா கிட்ட சொன்னதான் உங்களுக்கும் எனக்கு நீங்க வேணும் ஷாம். கோவத்துல ஏதாவது முடிவு எடுத்துட்டீங்களோ அது தப்பா போயிடும் ஷாம். வேண்டாம், நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் ஷாம். எங்க அப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களையும் நேசிக்கிறேன் ஷாம். வேணாம் ஷாம், நீங்க எனக்கு வேணும் ப்ளீஸ். யமுனா நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. தள்ளிப்போ. ஓ ஏய் தள்ளிப்பொடி. சொன்ன கேளுக்கா, நீ வா. அம்மாக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். மாமா சொல்றதுதான் சரி. இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அப்பாவும் மாமா இவங்கெல்லாம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். கண்டிப்பா அம்மாக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அம்மாக்கு மட்டும் இல்லக்கா, எனக்கும் தான். அப்பா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் உங்க பொண்ணை நான் ஏத்துக்குவேன்ப்பா. மாமா முடிவு இப்ப உங்க கையில இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமா பண்ணலாம். இல்ல உங்க மாப்பிள்ளையும் உங்களுக்கு ஒரு பையனும் நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் பண்றேன். மாப்பிள்ள இனி இவ்வளவு நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க?
உன்னை என் மனைவி திரும்ப வரப்போறாளா இல்ல நான் பார்க்காம என் குழந்தை போய் சேர்ந்துருச்சு அது திரும்பி வரப்போதா எதுவும் கிடையாதுல்ல. வயசுல சின்னவளா இருந்தாலும் என் பொண்ணு பக்குவமா முடிவெடுத்து இவங்களை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கான். அப்படி மட்டும் அவ அன்னைக்கு அவசரப்பட்டு சொல்லியிருந்தானா நான் இன்னைக்கு ஜெயில இருந்திருக்கேன் மாப்ள. அன்னைக்கு என் பொண்ணு அப்படி அவ அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சால இன்னைக்கு நான் இவ்வளவு பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பப்படல மாப்ள. என் பொண்ணு நினைச்ச மாதிரி என் பொண்ணை நான் அனாதையாக்கவும் விருப்பப்படுது. இவளை இனி எது பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவ பெத்த பொண்ணு இவ முகத்துல காரி துப்பிட்டான். இவ பண்ண செயல்களை ஒண்ணு விடாம அவ பொண்ணு தானே சொல்லியிருக்கான். அதுலயே அவ செத்துட்டான் மாப்ள. அவ இப்ப செத்த பாம்புக்கு சமம். இனி அவளை நம்ம கொல்லணும்னு நினைக்கிறது சுத்த வேஸ்ட். போட்டு விடுங்க மாமா. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. அவங்கள கையால் அடிச்சு சாவடிக்கிறத விட இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளே அவங்களுக்கு ஒரு பெரிய செருப்படிதான். அதுவும் இல்லாம அவங்க பெத்த பொண்ணு அவங்க முகத்துல காரி துப்பினதும் அதுவும் ஒரு செருப்படிதான். இதுலயே அவங்க திருந்தணும். இவங்கள மாதிரி ஆள்லாம் திருந்த மாட்டாங்க மாமா. சரி மாமா நீங்க போங்க. இவங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மாமா. சரிங்க மாப்பிள்ள. நீங்க என்ன முடிவு பண்ணணுமோ தாராளமா பண்ணுங்க. இங்க நான் இல்ல யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க பண்ணுங்க மாப்பிள்ள. நான் போறேன். அப்பாவும் மன்னிச்சிருமா. ஐயோ அப்பா, என்னப்பா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனா நீங்க என் கூட இருக்க மாட்டீங்கப்பா. அதான்ப்பா மறைச்சிட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாமலாம் இருந்துடாதீங்கப்பா. என்ன யமுனா இந்த அப்பா கிட்ட பேசாம இருப்பேனா? என் பொண்ணு சின்னவளா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா முடிவெடுத்திருக்கமா. நீ சொல்றது சரிதான். அன்னைக்கே நீ இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா ஆத்திரத்திலையும் ஆவேசத்திலையும் அன்னைக்கே இவ்வளவு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆனா என் பொண்ணு கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாம விட்டுருப்பேன். நீ எடுத்த முடிவுதாம்மா சரி. நான் எதுக்குமா ஒன்ன மன்னிக்கணும்? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கலாமா? நீயும் உங்க அம்மா அந்த புண்ணியவதி தாமா என்ன மன்னிக்கணும். அவ எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பான். வாய் திறந்து சொல்ல முடியாம அது இப்ப நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா. அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. அம்மா நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்மள அம்மா நல்லபடியா பார்த்துப்பாங்கப்பா. நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. அப்பா என்னையும் மன்னிப்பீங்களாப்பா? என்னம்மா பவி, இது நாள் வரைக்கும் நீ உங்க அம்மாவுக்கு பொண்ணா இருந்த. இப்போ இந்த அப்பனுக்கு பொண்ணா இருக்க. நீயும் யமுனா மாதிரிதாம்மா. நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்ணுங்கம்மா. உங்களை நான் ஏமா கோச்சிக்க போறேன்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யமுனாதான் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டான். இனி அவ எந்த கஷ்டமும் படக்கூடாது. நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. மகள் அழுகை போல் ஒரு செல்லின்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் இல்ல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன இப்படியே விட்டுருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். எனக்கு சொத்து கித்துன்னு எதுவும் வேண்டாம். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நான் போயிடுறேன். அப்படி நீ பண்றதெல்லாம் பண்ணிடுவேன். நாங்க உன்னை சும்மா விட்டுறணுமா? விட்டுட்டா நீ அமைதியா போயிடுவேன். இதை நான் நம்பணும். உன்னை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா இப்போதான் உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே உன்னை விடுவேனா? இனி உன்னாலும் என் பொண்டாட்டிக்கும் என் மாமனாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா உன்னை சும்மா விடக்கூடாது. இப்பவே இங்கேயே உன் கதையை முடிச்சு விடணும். அப்படி விட்டா மட்டும்தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். என் பொண்டாட்டியும் என் மாமனாரும் சந்தோஷமா இருக்க முடியும். எவ்வளவு வேலை பண்ணியிருக்கான் உன்னை அமைதியா விடுறதா? என்னதான் உன் பொண்ணு உன் முகத்துல காரி துப்பினாலும் உன்னை கட்டினவர் உன்னை அசிங்கமா பேசினாலும் அதுக்கெல்லாம் நீ திருந்துறவ கிடையாதுன்னு எனக்கு தெரியும். மறுபடியும் இதே போலதான் வந்து நிப்பனும் எனக்கு தெரியும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற முடியாது. அது மட்டும் யமுனாவை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்திருக்கலாம். அவ ஒரு நாளும் உன்கிட்ட எந்த அளவுக்கு சித்திரவதையை அனுபவிச்சிருப்பான். வழியில துடிச்சிருப்பான். அந்த வழியில கொஞ்சமாவது உனக்கு கொடுக்க வேணாம். எதுவுமே கொடுக்காம உன்னை சும்மா விட்டுட்டா எப்படி? உனக்கு கொடுக்கணும்ல. இப்ப கொடுக்குறேன் பாரு. என்ன இப்ப என்ன நீ அடிக்க போறியா? அடி? ஆமா, ஒரு அடி அடிச்சா ஸ்பாட்லயே போய் சேர்ந்துருவேன். பொம்பளை ஆச்சுனதும் கையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன்னை சும்மாவும் விட மாட்டேன். சொன்னல உனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்ல. கொடுக்குறேன். என்ன என்ன பண்ண போற? எதுவும் பண்ணிடாத. என்னால தாங்க முடியாது. நான் போயிடுறேன். என்னை விட்டு நீ நினைக்கிற மாதிரி நான் திரும்பி யமுனா வாழ்க்கையில வந்து எதுவும் பண்ண மாட்டேன். என்னை விட்டுடு.
ப்ளீஸ். கவலைப்படாத, எனக்கு கொஞ்ச நேரத்துல விட்டுரு. இப்படி விடுறேன்னு பாரு. அண்ணா, அவளை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. என் கையாலையும் அவளை கொன்னுடுறேன். அம்மா எதுக்கு குரு, நம்மளாம் எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப பாரு மா. இதோ வந்துட்டேன் ஷாம். நீ எப்ப கூப்பிட வந்தாப்பா காத்துக்கிட்டு இருக்கோம். அவளை எங்க கிட்ட விட்டு நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். ஆமாப்பா ஷாம், நீ இந்த முடிவு எடுப்பா எங்களுக்கும் தெரியும். இதோ அவளை நாங்க ஒரு வழி பண்ணிடுறோம். அக்கா வாங்க, அவளை என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஆமாம்மா, சரியா சொன்ன. இவளுக்கு நம்ம தான் கரெக்ட். வாங்க, அவளை இன்னைக்கு உண்டில நாக்கலாம். ஆண்டி ஆண்டி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். என்ன சுத்தி கேட்டுட்டு இருக்க? வா, வந்து என்ன பண்ணணும்னு நினைக்க பண்ணுவோம். வா, நானும் போய் என் வித்தையில கொஞ்சம் காமிச்சிட்டு வரேன். தாராளமா டார்லிங், இப்பல இருந்து உன்னோட நல்ல செயலை ஸ்டார்ட் பண்ணு. இதுக்கு நான் எந்த தடையும் போட மாட்டேன் டார்லிங். கேரி ஆன். தேங்க்யூ டார்லிங். போய் என் வேலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, இவளுங்களும் முறைக்கிறத பார்த்தா நம்மளை இன்னைக்கு ஒரு வழி ஆக்காம விட மாட்டாளுங்க போல இருக்கே. என்னடி முழிக்கிறேன்? இங்க பாருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அதான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் மன்னிப்பு கேட்டுறேன். என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் ஓடிடுறேன் எங்கேயாவது. இவனை அப்படியே விட்டுடுவோம். இவ ஓடிடுவாளம்மா, ஓடி. என்ன நாள் சாட்டியம் பண்ணியிருக்கேன். ஏண்டி, நீ எல்லாம் பொம்பளை ஜென்மமா நீனு? அந்த சின்ன பொண்ணை என்னென்ன கொடுமைப்படுத்திருக்க? அவளை மட்டுமா, அவங்க அம்மாவையும் குழந்தையும். சி, உன்னெல்லாம் பார்க்கும்போது உன் மண்டை முடி ஆஞ்சி அப்படியே கொண்டு போய் தரையில வச்சு கரகரகரன்னு தேக்கணும் போல இருக்குடி. இவளுக்கு வந்ததுனால பத்தாது. இவளை என்கிட்ட விட்டுருங்க. என் மருமகளை அடி கொடுமைப்படுத்தின உன்னால நான் சும்மா விட மாட்டேன். என் கையாலே அடிச்சு கொண்டுடணும் நான். அட என்னங்க அக்கா, பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கிடைச்சிருக்க நேரம் ரொம்ப நல்ல நேரம். இவளுக்கு இப்போ கெட்ட நேரம். ஆரம்பிக்கலாமா? ஐயோ, இவளுங்க ஒவ்வொருத்தையும் பேசுறத பார்த்தா இன்னைக்கு நம்மளை இங்கேயே கொண்டுடுவாளுங்க போல இருக்கே. டேய், பேசாம என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்கடா. அங்க போனாவது பொண்ணு பொம்பளைன்றதுனால என் மேல கைய வைக்க மாட்டாளுங்கடா. அதனாலதான் என் பையன் உன்னை எங்க கிட்ட விட்டுருக்கோம். நாங்க என்ன பண்ணணுமோ அதை தரமா பண்றோம். நீ கவலைப்படாத. அக்கா, ஆரம்பிக்கலாம். ஐயோ, விடுங்க. ஒன்னு அடிக்கிறது எங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா? நீ யமுனா பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க கூடாது. விட்டுருங்க விட்டுருங்க, என்ன இதுக்கு மேல அடிக்காதீங்க. விட்டுருங்க விடுங்க. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சாலும் இங்கே செத்துருவான். இவ்வளவு உயிரோட போலீஸ்ல விட்டு ஒப்படைக்கணும். அதனால விட்டுருவோம். ஆமாக்கா, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவளை விட்டு வைக்கிறோம். எனக்கெல்லாம் இவளை இப்பவும் விட்டு வைக்க மனசே இல்லை. இவளை என் மருமகளை என்னென்ன பாடுபடுத்திருப்பான். இவளை சும்மாவே விடக்கூடாது. இல்ல இல்ல, இதுக்கு மேலேயும் என்னால தாங்க முடியாது. இப்பதான் எம்மனோட வலியும் வேதனையும் என்னன்னு நான் உணர்ந்துட்டேன். மன்னிச்சிருங்க. ஆமாம்மா, இப்பதான் உனக்கு உரைச்சிருக்கோம். ஹீரோ நாங்க கொடுத்த உத அப்படி இல்ல. எங்க பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் சொன்னதுனாலதான் போனா போட்டேன்னு உன்னை இப்பவும் விடுறோம். இல்ல? ஆமா, என்ன சொன்ன? யமுனா அனாதையா? ஏய், யார் அனாதை? நாங்க எத்தனை அம்மாங்க அவளுக்கு இருக்கோம் தெரியுமா? அத சொல்லுங்க சம்பந்தி. எங்க வீட்டு பொண்ணை பார்த்து அனாதை நான் சொல்றேன், அதுக்கே உனக்கு ஒண்ணு இருக்கணும். என்ன பாக்குறேன்? நாங்க எல்லாருமே யமுனாக்கு அம்மா தான். அதனாலதான் எங்க பொண்ணை நீ பொண்ணை சித்திரவதைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்துட்டோம். அம்மா போதும் விடுங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி யமுனாவை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அம்மா, அவங்க அனுப்பி விடுங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க. என்னடி பாக்குற? போ, எங்க பையன் கூப்பிடறான்ல. போ, மாமியார் வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. ஓடி. சாமண்ணா, கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமாண்டா மச்சி, கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன். நம்ம அடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அடி பலமா விழுந்திருக்காது. அடி கொஞ்சம் பலம் தான் நினைக்கிறேன். சரி, பாவம் விட்டுருங்க. இங்க சேர்த்துக்கிட்டு போயிட போறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. விட்டுங்க. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு கவலை தான். அது என்ன கவலை? எங்களால அடிக்க முடியலையே, அந்த ஒரு கவலை தான். நிவி, இன்னைக்கு நீ கல்யாணம் பொண்ணடி, அதனால கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாவே நில்ல. அதனாலதான்டா அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, அவங்கள பறந்து பறந்து பந்தாடுவேன் பாத்துக்க. டேய் மச்சி, இதுக்கு மேலேயும் உனக்கு யமுனாக்கும் நடக்க வேண்டிய கல்யாணத்தை தள்ளி போடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்க பார், சொன்னா கேளு. இன்னும் முகத்துல நிறைய இருக்கு. இதே மண்டபத்துல நீ யமுனா கிட்ட தாலி கட்டினாதான் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது. சொல்றதை கேளு. ஆமா ஷாமண்ணா, அண்ணன் சொல்றதுதான் சரி. இங்கேயே உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுனாதான் நல்லதுண்ணா. அதுவும்
இந்த பொம்பளை கண்ணு முன்னாடியே நடக்கணும். அவ என்ன சொன்னா, எப்படி யமுனா சந்தோஷமா வாழ்றான்னு பாக்குறேன்னு சொன்னான்ல, அவ கையால அக்ஷதை போட்டு உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும்னா கண்டிப்பா அவ பார்க்கணும். உங்க கல்யாணத்தை அவ பார்க்கணும்னா. என்னடா சொல்லிட்டே இருக்கோம், அமைதியா இருக்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாண்ணா, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். அந்த பொம்பளை யமுனா வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது, நாசமா போயிடணும்னு எவ்வளவுலாம் பேசியிருக்கான். அவ கண்ணு முன்னாடியே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதை பார்த்து வயிறு அணிஞ்சு அதுலயே செத்து போகணும்னா அவ. ஷாமண்ணா, எல்லாரும் இருக்கும், எல்லாருக்கும் உங்க கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசை. சொன்னா கேளுங்கண்ணா. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இங்கேயே உங்களுக்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடக்கிறதானா நல்லது. போலீஸ் வரத்துக்குள்ளார உங்க கல்யாணம் நடக்கணும்னா. ஆமாண்ணா, எங்க கூடவே யமுனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தானா. இதுக்கு மேலே தள்ளி போடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதுக்கு என்ன மச்சி, யமுனாவும் மாமாவும் மாப்பிள்ள இவங்க எல்லாரும் சொல்றதா சரி. இப்பவே இதே இடத்துல நீங்க யமுனா கத்த தாலியை கட்டுங்க. அத இந்த விஷ பாம்பு பார்க்கணும். என்ன சொன்னா, என் பொண்ணு சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவ எப்படி சந்தோஷமா இருக்காங்கிறத பாக்குறேன்னு சொன்னாலும், இதோ இதே இடத்துல என் பொண்ணு சந்தோஷமா இருக்காங்கிறத இவ பார்க்கணும். கட்டுங்க மாப்பிள்ள தாலிய. யமுனா, இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் கேட்டு முடிவு எடுக்க போறது இல்லை. எனக்கு உன் முடிவு மட்டும்தான் வேணும். நீ என்ன சொல்ற? நீ எது சொன்னாலும் இந்த ஷாம் அதை அப்படியே செய்வான். சொல்லு யமுனா. இன்னும் எனக்கு யோசனை, இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான்க்கா. இவங்க முன்னாடியே உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன்னு சொன்னாங்க. அவங்க பார்க்கணும்ல. நீ அவங்க கிட்ட சவால் விட்டுருக்கலக்கா, நீ அச்சதை போட என் கல்யாணம் நடக்கும்னுட்டு. கண்டிப்பா இதே இடத்துல உங்க கல்யாணம் நடக்கணும்க்கா. இந்த கல்யாணத்துக்கு அவங்க கையால உனக்கு அக்ஷதை போடணும்க்கா. உன் சவால்ல நீ ஜெயிக்கணும்க்கா. ஆமா யமுனா, இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான். இவங்க ஒன்னு என்னையும் சேர்த்து வச்சு பேசினாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு ஒரு செருப்படி கிடைக்க வேணாம். அது கிடைக்கணும்னா இங்கேயே ஷாம் அண்ணாக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கணும். நடந்தே ஆகணும் யமுனா. என்னடி பார்த்துட்டே இருக்கேன், சொல்லு. எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா கேட்பேன். சொல்லுமா. இன்னும் என்னமா யோசனை? அதை மாப்பிள்ள கேட்கறாருல, சொல்லுமா. நீ எது சொன்னாலும் மாப்பிள்ள மட்டும் இல்ல நாங்களும் ஏத்துக்கிறோம். சொல்லுமா. இன்னும் என்னமா யோசனை? இதுல யோசிக்க எதுவுமே கிடையாது. அது அம்மா அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்க அண்ணனுங்கன்னு எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். இங்கே பாரு, ஆல்ரெடி நீதிக்கும் இனியாவுக்கும் இங்கேயே கல்யாணம் நடந்துருச்சு. இதே இடத்துல உன் கல்யாணமும் நடந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சொன்னா கேளுமா. என்னடி அமைதியா இருக்கா? எதுவா இருந்தாலும் சொல்லு, எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏம்மா, இன்னும் என்னடி யோசனை? அதை கேட்குறாங்களே, இத்தனை பேர் சொல்கிறோம்ல, சரின்னு தான் சொல்ல. ஆமாண்டி அம்மனா, இதுக்கு மேலே யோசிக்கிறதுல இது எதுவுமே இல்லை. சரின்னு சொல்ல, அதான் இத்தனை பேர் சொல்கிறோம்ல. ஷாம், வாங்க மணமேடைக்கு போவோம். அப்படி சொல்லுக்கா. மாமா, என்ன மாமா யோசனை? அதான் அக்காவே சொல்லிட்டால, போங்க மாமா. ஆமா மாப்பிள்ள போங்க. அதை யமுனாவே சொல்லிட்டாலே, யமுனா முடிவு தானே உங்களுக்கு வேணும். நீங்க அவளே ஒரு முடிவு எடுத்துட்டான். போங்க மாப்பிள்ள. யமுனா, இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா நீ முடிவு எடுக்க வேணாம். உனக்கு எது படிச்சிருக்கும் அந்த முடிவு எடு. உனக்கு நிறைய டைம் தரேன். இல்ல ஷாம், இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு முடிவு எடுக்கல. மனசார யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். இவங்க கண்ணு முன்னாடி நம்ம கல்யாணம் நடந்தாதான் நம்ம ஜெயிச்சதான் அர்த்தம். வாங்க ஷாம், போலாம். இன்னும் என்னடா யோசனை? அதை யமுனாவே சொல்லிட்டால. சரி சீக்கிரம் போங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்து மணமேடையில் உட்காருங்க. போங்க. சரி வா போவோம். ஓடி. சரி சரி, இவளை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க நம்ம மணமேடைக்கு போவோம். மாப்பிளையும் பொண்ணும் அங்கே உட்காந்துட்டாங்க. நம்ம போய் கல்யாணத்தை பார்ப்போம். இவளை இதுக்கு மேலேயும் பார்த்தோம் நமக்கு தான். சரி வாங்க போவோம். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதான் சரி. வாங்க எல்லாரும் மணமேடைக்கு போவோம். இன்னமும் இவளை பார்த்தோன்னா நமக்கு தான் கஷ்டம். ஏய் போ, மாமியார் வீட்டுல ஆள் வந்துட்டாங்க பாரு, போய் தொலை. ஒரு வகையும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இனிமே என் மருமக இல்ல இல்ல என் மக இனி எங்க கூடவே இருப்பான். இது போதும் எனக்கு. அவளுக்கு அம்பாத முதல ஐயர் ஓட்டல அல்வா மாதிரி நாள் பூவன தளதளவென வந்தா வந்தா பாரு. அவனுக்கு அல்வா குறிச்சி அழகிச்சே
சந்தோஷமா? ம் ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஷாம். எனக்கு இதாண்டி வேணும். எப்பவுமே ஏம்னா சந்தோஷமா இருக்கும். அது ஒன்று மட்டும் எனக்கு போதும். லவ் யூமா. லவ்யோட பொறுக்கி. ஏய், ஒரு கிலோ புருஷன். இனிமே புருஷன்டி. அப்படியா? அப்போ லவ்யோட புருஷன். லவ் யூடி பண்ணாடி. சரி சரி, கொஞ்சம் இதெல்லாம் போதும். வாங்க நம்மளாம் அவங்களுக்கு பாய் சொல்லிடுவோம். ஆமாம்மா, நம்மளும் சீக்கிரம் பாய் சொல்லிட்டு நம்மளும் நம்ம வேலையை பார்க்கணும்ல. சீக்கிரமா இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இப்போதைக்கு அந்த சீன் இங்க கிடையாது. இதோட ஃபினிஷ். எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு உனக்கும் இதே மண்டபத்தில் கல்யாணம் நடக்கும்னுட்டு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். யமுனா, நீ சந்தோஷமா இருக்கலாமா? ஏய் ஆமாண்டி யமுனா, நானும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல, அப்படி இப்படின்னு இங்கேயே உங்க கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஷாமண்ணா. யமுனா, கங்க்ராச்சுலேஷன். யமுனா, இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, இப்பதான் யமுனா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். நல்லபடியா உங்க கல்யாணம் நடந்துருச்சு. என்ன இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் நாங்க யாரும் எதிர்பார்க்கல. எதிர்பாராம நடந்தாலும் நல்ல விதமா நடந்துருச்சு. இவங்களோட கெட்ட எண்ணத்துலயும் ஒரு நல்லது நடந்துருச்சு. ஆமாண்டி யமுனா, கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு பார்த்தா அது உங்களோட கல்யாணம் தான். என்ன இதுல எனக்கு தான் கொஞ்சம் காமல. யமுனா, இதுல உனக்கு என்னடி காவல? என்னடி, நானும் ராகுலும் தான் முதல்ல லவ் பண்ணவே ஆரம்பிச்சோம். ஆனா கடைசியில முடிகிற வரைக்கும் எங்க கல்யாணம் நடக்கல. இங்க மத்த எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. சரி, எங்களுக்கு நடந்த மாதிரி இவங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதுதான். அதானே, அதான் ஒரு சின்ன கவலை. ஆமால, அது என்னமோ சரிதாண்டி. சரி விடு, உங்க கல்யாணத்துலதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்புறம் நம்ம நிதிக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது. இனியாக்கா சக்தி என்ன அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது. இதுல பிரச்சனையே இல்லாதவங்க பார்த்தாலும் அது நீங்க 2 பேர் தாண்டி. அதனால உங்க கல்யாணம் முடிஞ்சிட்ட மாதிரி அவங்களே நினைச்சுப்பாங்க. கவலைப்படாத. அது என்னமோ சரிதான். சரி சரி, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்மளும் இவங்களுக்கு டாடா பை பை சொல்லிடுவோமா? ஆமாமா, கண்டிப்பா இவங்களுக்கு டாடா பை பை சொல்லி ஆகணும்ல. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட்டிங், சொல்லிடுவோம். ஐடியாஸ், நாங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு நியூ சீரியஸை சந்திப்போம். பை டியர்ஸ். சாரி டியர்ஸ், நிறைய நாள் இந்த சீரியஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் கொடுக்க முடியல, எனக்கு டைம் சரியாக கிடைக்கல. அதனால இந்த சீரியஸை கண்டினியூவாக கொடுக்க முடியல. ஓகே, நல்லபடியாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட சீரியஸை முடிச்சாச்சு. ஆமா டியர்ஸ், மன்னிச்சிடுங்க நடுவில் ஸ்கிப் பண்ணி போட்டதுக்கு. நிறைய பேர் வந்து கேரக்டர் நேம் மறந்து போச்சு, ஸ்டோரி மறந்து போச்சுன்னா சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி. ஓகே டியர்ஸ், பாய். ஓகே டியர்ஸ், பாய் சொல்லிட்டுமே இதுக்கப்புறம் வரமாட்டோம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நியூ சீரியஸில் என்ட்ரி கொடுப்போம். ஓகே டியர்ஸ், பாய். பாய் டியர்ஸ். பொஞ்சாதி பொருத்தந்த வேணும், பொருத்தம் இல்லாதி ஒரு தந்த தோணும். ஒரு ஜென்மம் போராது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்மா. ஆமா டியர்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணி போட்டாலும் ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே டியர்ஸ், இன்னையோட எம்எம்கே சீரிஸ் முடியுது. நாளையிலேருந்து நியூ சீரிஸ் வரும். இன்னைக்கு நியூ சீரிஸ்க்கான ப்ரோமோ போட்டிருக்கேன், பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். ஆமா டியர்ஸ், நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாளையிலேருந்து வரும். அதே மாதிரி நியூ சீரிஸ் வந்து ரெகுலராக வராது. வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் வீடியோ வரும். அது ஒன்று விட்டு ஒரு நாளோ இல்லை 2 டேஸ் ஒன்ஸோ அந்த மாதிரி எப்படியோ ஆக மொத்தம் 3 நாள் மட்டும் வரும். வாரத்தில் 3 நாள் மட்டும் வீடியோ போட வேண்டிய. இந்த சீரிஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வர நியூ சீரிஸ்க்கும் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க டியர்ஸ். ஆல்ரெடி எனக்கு காயன்பு கார்ட்டூன் சேனல்லையும் வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இது நான் போடாததுனால எனக்கு டவுனில் இருக்குது, இது எனக்கு தெரியும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க டியர்ஸ். பாய். ஆமாப்பா, வியூஸ் பற்றி பெருசாக எனக்கு எதுவும் பேசுறதுக்கு தோணலை. ஏன்னா பேசினாலும் அது நோ யூஸ். அதனால நம்ம அதை பற்றி பேசவே வேண்டாம், விட்டுறலாம். பார்க்கணும்னு இஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். சீரிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள் டியர்ஸ். ஓகே ஓகே டியர்ஸ், பாய். ஓகே டியர்ஸ், இந்த எம்எம்கே சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எம்எம்கே சீரிஸை பொறுத்த வரைக்கும் லைக்ஸ் யாரும் லைக்காவது ஓரளவுக்கு போடுறீங்க, ஆனால் அந்த ஹைப்புங்கிறது யாருமே பண்ணல. முடிஞ்சா அதையும் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், ஓகே பை டியர்ஸ். அடுத்த ஒரு நியூ சீரிஸ்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம். பை. தேங்க்ஸ் டு ஆல்.
மாசம் வந்துருச்சு கால நேரம் செஞ்சிருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு